ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து நம்மளை எப்படி கர்ம பந்தத்துல இருந்து வெளியே வரணும்ன்றது அவரே விளக்குறார். ஸோ நம்ம இந்த உலகத்துல நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது, ஒரு சிறிதளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்றவாறு நாம் வந்து இறைவனுக்கு தொண்டு செய்யலாம், அல்லது நம் புலன் திருப்திக்கு நாம் தொண்டு செய்யலாம், அல்லது மாயைக்கு தொண்டு செய்யலாம், அல்லது மாயையான நம் உறவினர்களுக்கு தொண்டு செய்யலாம், அல்லது நாட்டுக்கு தொண்டு செய்யலாம், எதிரிகளுக்கு கூட தொண்டு செய்யலாம். ஸோ பல்வேறு நபர்களுக்கு நாம் தொண்டு செய்கிறோம், புலன்களுக்கு தொண்டு செய்கிறோம், நம் உறவினர்களுக்கு தொண்டு செய்கிறோம், நாடுக்கு, சமூகத்திற்கு, மதம், இனம், மொழி அப்படின்ற பல்வேறு நபர்களுக்கு நாம் தொண்டு செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல செயல் செஞ்சா நல்ல பலன் கிடைக்குது, தீய செயல் செஞ்சா தீய பலன் கிடைக்குது. கர்மபந்தத்தில் நம்ம வந்து பிணைக்கப்பட்டுள்ளோம். பிறப்பு இறப்பு சக்கரத்தில் நாம் சுழன்று கொண்டிருக்கிறோம். நல்ல செயல் செய்தால் மேல் உலகங்களுக்கு போகிறோம், தீய செயல் செய்தால் கீழ் உலகங்களுக்கு போகிறோம், கீழ் பிறவிகள்